நம்ம கடை பேர் வந்து காசிம் கடை. இது எங்கே இருக்குன்னா பனங்கல்போருக்கு பார்க்கு போகிற வழியில் இருக்குது. மதியத்தில் வந்து நெய்சோறு இருக்குண்ணே. நெய்சோறு வித் எக்கு, 2 பீஸ் சிக்கன் கிரேவி எல்லாமே 80 தான் காம்போ. அப்புறம் சிக்கன் பிரியாணி 90. சிக்கன் பிரியாணி வேணாம் பட்ஜெட்டாக சாப்பிட்றவங்க வந்து முட்டை வச்சு ஒரு பிளேன் பிரியாணி 60 தான். அப்புறம் ஈரல் இருக்குது, பெப்பர் சிக்கனு, பீஃபு எல்லாமே மதியம் அவைலபிளாக இருக்குது. நம்ம கடையில் வந்து நெய்சோறு தான் ஸ்பெஷல். இதை விட்டிங்கன்னா மண்ணடி தான். ஃபஸ்ட்டு வண்டி கடையில் ஆரம்பிச்சதுன்னு அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி இந்த இடத்துக்கு போனால் இருக்கும் ஒரு பிராண்டட். டேஸ்ட்டு வந்து எல்லாமே ஓனர் தான். நம்ம விருதுநகர் டேஸ்ட் தான். ஓனர் இது விருதுநகர். அதேமாதிரி எல்லாருமே ஆச்சரியமாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு புதுசாக பார்ப்பாங்க. நெய்சோறு சாப்பிடாத வேற எங்கேயும் சீரியஸ் நம்ம போட மாட்டாங்க. எல்லாம் பாசிமதியாக போடுறாங்களா, நம்ம கடையை தேடி வர்றது காரணம் அது ஒன்று. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகல நமக்கு நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். நமக்கு 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கடைக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. நம்ம சிக்கன் மட்டனு எல்லா ஐட்டமும் டேஸ்ட் வந்து பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கார குறைகள் எது இருந்தாலும் எதனாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். அதுக்கு தக்கன நம்ம அதை பண்ணிடுவோம். நைட்டு வந்து ஒரு 30 வகையான வெரைட்டிஸ், நாட்டுக்கோழி, மட்டனு எல்லாமே, ப்ரானு, சிக்கன், ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்கும். மட்டன் சுக்கா, மட்டன் போட்டி, மட்டன் பிரைனு, மட்டன் தலைக்கறி, ப்ரான் இருக்குது, சிக்கன் தோசை, எறா தோசை, பிரைன் தோசை, போடி தோசை எல்லாமே இருக்குது. பரோட்டா, பன் பரோட்டா இருக்குது, பொரிச்ச பரோட்டா இருக்குது, ஆம்லேட் பரோட்டா இருக்குது. ஓனர் வந்து விருதுநகர் தான். பொரிச்ச பரோட்டான்றது விருதுநகர் ஃபேமஸ். அதனால் இங்கேயே அதை கண்டினியூ பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு மதுரையில் தான் பண்ணிட்டுருந்தேன். அப்போ இருந்தே இந்த பாய் சொல்லி இங்கே வந்து வேலை பார்த்துருக்கேன். இங்கே வந்து இப்போ ஒரு 10 months இருக்கும். ஒரு கடையில் ஓனரை பொறுத்தான வேலை பார்க்க கூட இருக்க முடியும். ஓனர் என்ன மனசு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம், ஜாலியாக பேசிக்கிட்டு அதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கு. ஃபேமிலியோடு வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.